ரீசெண்டாக நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு கொரியன் வெப் சீரிஸ் ஒன்று பார்த்துட்ருக்கேங்க. அது மேக்ஸிமம் நீங்கள் எல்லாருமே நிறைய பேர் அது பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி ரிவ்யூ சொல்லியிருந்தாங்க. அதில் வர ஹீரோயினுக்கு வந்து அந்த ஹீரோ வந்து ஒரு ஹேர் கிளிப் வந்து கொடுப்பாங்க. அந்த ஹேர் கிளிப்பை வந்து அவங்க ரொம்ப நல்லா பத்திரமா வச்சுட்ருப்பாங்க. அது ஹேர் கிளிப் வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டாக அதில் குத்திட்டு வருவாங்க. அதை பார்க்கும்போது எனக்கும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு ஆசையாக இருந்துச்சு. ஸோ வீட்டில் வந்து பூ குத்துற பின் இருக்கு இல்லைங்களா, அது இருந்துச்சு. நான் அந்த கிராஃப்ட்டுக்கு வந்து தின்னாக ஒரு கம்பி வாங்கி வச்சுருப்பேன், அதுவும் இருந்துச்சு. முத்துப்பாசி வந்து இருந்துச்சுங்க. இது வந்து சும்மா பாக்கெட் 10 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். அதை வச்சு தாங்க ட்ரை பண்ணி பார்த்தேன். இந்த கிராஃப்ட் மேக்கிங் கம்பியை வந்து கொஞ்சம் லென்த்தாக வந்து கட் பண்ணிவிட்டு அதை அந்த பூ குத்துற பின்னில் கீழே எண்டில் வந்து ஒரு நாட்டு மாதிரி போட்டுட்டேங்க. அதுக்கப்புறம் இந்த முத்துப்பாசியை வந்து ஒவ்வொன்றா கோர்த்ததுக்கப்புறமா நம்ம அந்த 2 பின்னோட சென்டருக்கு நடுவில் விட்டு எடுத்து லாக் பண்ணிக்கணுங்க. அப்போ தான் அந்த முத்துப்பாசி வந்து நகராமல் இருக்கும். ஸோ இதே மாதிரி நம்ம கீழிருந்து மேலே வரைக்கும் இந்த ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாங்க. ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா மேலே திரும்பவும் அந்த கம்பி வச்சு நம்ம கோர்த்துட்டு போனீங்களா பாசி, அதுக்கு சென்டரில் விட்டு நல்லா லாக் பண்ணிக்கலாங்க. எக்ஸஸாக இருக்கிற கம்பியெல்லாம் நம்ம முடியல குத்தாத மாதிரி, முடியை பிடிச்சி இழுக்காத மாதிரி வந்து கட் பண்ணி விட்டுருலாங்க. உங்ககிட்ட மேலே ஒரு வேளை ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி கிளிப் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த B6000 7000 க்ளூவை வச்சு கூட ஒட்டிக்கலாங்க. அது இன்னுமே ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து சிம்பிளாக ஒரு கொரியன் ஸ்டைல் ஹேர் கிளிப் வந்து ரெடி பண்ணியாச்சுங்க. பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள்.